வெற்றி அடையலைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ சொன்னீங்க நீங்கள், நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன், நுனிப்புல் மெய்ந்ததெல்லாம் தோதப்படாது. நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, உங்களுடைய அறிவு பிறரால் பாராட்டப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எதை படிக்கிறீங்களோ அதில் ஆழங்கார் பட்டு படிக்கணும், எடுத்தண்ணி படிக்கணும். எதாக இருந்தாலும், எந்த தொழில், கிரிக்கெட் விளையாடலாம், கவிஞனாக இருக்கலாம், நடிகனாக இருக்கலாம், எழுத்தாளனாக இருக்கலாம், எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த துறையில் ஆழமாக உங்களுடைய அறிவை விருத்தி பண்ணிக்கணும். நீங்கள் அறிவை விருத்தி பண்ண என்றைக்காவது ஒரு நாள் வெற்றியினுடைய எல்லையை தொடுவீங்க. அப்படியே தொடாமே அந்த பிறகு போனால் கூட இறுதி வரைக்கும் முயன்றான்ங்கிறது கடவுள் புஸ்தகத்தில் இருக்கும். I want to talk about him so much because such a genius. எதுக்கு ரொம்ப சந்தோஷம்னா, அவர் ஜீனியஸ்ன்றதுக்காக இது உலகம் தெரிஞ்ச விஷயம். எங்களோட ஒரு சாதாரண மியூசிஷியனாக இருந்து ஸ்வரம் கூட எழுத முடியாத காலகட்டத்திலிருந்து அவர் ஒரு விஸ்வரூபம் எடுத்தது எப்படின்னா செல்ஃப் மேட். அதுக்கு அவர் பண்ணின அரக்க சாதனை. உலகத்தில் அவருக்கு வேற ஒன்றுமே கிடையாது. அம்மா, மியூசிக், அவ்வளோ தவிர வேற 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 அவனுக்கு வேறு வாழ்க்கையே கிடையாது. அவரை பற்றி என்ன பேசினாலும் இன்னும் கம்மியாக தான் இருக்கும். ஐ எம் டாக்கிங் அபவுட் தி மியூசிஷியன் கால்டு இளையராஜா, தி ஒன் அண்ட் ஒன்லி. என்னுடைய நோக்கம், இசை என்பது உயிர்களை மேம்படுத்த வேண்டும், உயிர்களை அவர்கள் அறியாத இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் அது. அந்த உயர்ந்த நோக்கம் இறைவனாக இருந்தால் அதை விட பெரும் பேறு வேறு ஒன்று. தம்பி வரான், ஷூட்டிங் போனா பாட்டு என்ன சிச்சுவேஷன்னா, என்ன லவ்வர்ஸு, ஆனால் இது வந்து கரகாட்டத்தை வச்சு வருது அப்படின்னா, சரி அவங்க 2 பேரும் ஆடுறாங்க, அதுக்கு பாட்டு வேணும். அவன் வந்து எழுதுறான், மாங்குயிலே பூங்குயிலே செய்து ஒன்று கேடு. என்னடா கொஞ்சம் நல்லா ஏதாவது எழுதுறான், அண்ணா நீங்கள் பாடுங்கண்ணா. பாடுனா அந்த அது பாட்டாயிடுச்சு. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உன்ன மாலையிட தூது விடும் நாடு எந்த நாடு. இது மட்டும்தான் நடக்கும் இல்லை. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் கண்ணம். ரெண்டும் ஒரே டியூன் தான், ஒரே மீட்டர், ஆனால் வேற வேற. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணம். ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உன்ன மாலையிட தேடும் நாடு எந்த நாடு. புதுசாக கண்டுபிடிக்கிறது ஒன்று நான் என்னுடைய ராகம் நான் போய் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லை, அது ஏற்கனவே இருக்கிறது தான். சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து இல்லாததையா கண்டுபிடிக்கிறாங்க? ஏதாவது இல்லாததை கண்டுபிடிச்சிருக்காங்களோ? இருக்கிறத தான் கண்டுபிடிக்கிறாங்க. அது ஏற்கனவே இருக்குது, இது வரைக்கும் யாரும் பண்ணல, நான் தான் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருக்குது, ஏற்கனவே இருக்குது, நமக்கு தெரியல. இப்போ மியூசிக்ங்கிறது இப்போ எனக்கு இருக்கிற கொஸ்டின் என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பெரியவங்க தோன்றி அவங்க மனசில் அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை எழுதி வச்சுட்டு போனாங்க, அதை பாடிட்டு போனாங்க. அது நமக்கு கிளாசிக்கல் மியூசிக்காக நமக்கு ஆயிடுச்சு. ஆனால் இந்தியன் கர்நாடிக் மியூசிக்கோட மியூசிக் முடிஞ்சு போச்சா? இல்லை. இந்தியன் இந்துஸ்தானி மியூசிக்கோட மியூசிக் முடிஞ்சு போச்சா? இல்லை இல்லை. வெஸ்டர்ன் கிளாசிக்கலோட மியூசிக் முடிஞ்சு போச்சா? ஜாஸோட மியூசிக் முடிஞ்சு போச்சா? அப்போ ரியல் மியூசிக்குங்கிறது அந்தந்த நேரத்தில் தோன்றினவங்க செஞ்சது தானா அப்படிங்கிறதான் எனக்கு இருக்கிற கொஸ்டின். இதில் இனி ஃப்யூச்சரில் என்ன வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை.
சரி. ஃப்யூச்சரில் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வரையறுக்கிறது இல்லை டிவி நான் சொல்கிறது வேறு. ஃப்யூச்சரில் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத அது காலமும் இறைவனும் நிர்ணயிக்க வேண்டிய சமாச்சாரம். அவங்க யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வரப்போகிறது, யாருக்கு வழிகாட்டுறாங்களோ, யாருக்கு கதவு திறந்து விடுறாங்களோ அவங்க உள்ளே போக போகிறாங்க. யாருக்கு எல்லாருக்கும் மூச்சு காற்றை கொடுத்துட்டு எல்லாரையும் மூச்சு இழுக்க வச்சுட்டு அந்த காற்றை எனக்கும் பிச்சை இட்டானே இறைவன், அதே போல் எல்லாருக்கும் இசையை கொடுத்துட்டு எல்லாரையும் பாட வச்சுட்டு என்ன தூண்டி விட்டானே, எல்லாரும் பாட்டையும் கேட்க போய்த்தானே எனக்கு ஒரு இது வருது. இப்போது எனக்கு முன்னாடி பெரிய ஜீனியஸ் எல்லாம் இந்த மண்ணில் தோன்றினவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம கணக்கு எடுத்தோம்னா அது கணக்கு இருக்குமா? நம்ம வந்து காலடி அந்த மணலில், கடல் மணலில் நம்ம இந்த ஒரு சிறு மணல் போல் கூட நம்ம இருக்க மாட்டோம். அதில் நமக்கு அந்த உணர்வை கொடுத்தானே, நம்ம புத்தியை அந்த 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 திசையை நோக்கி டியூன் பண்ணி விட்டானே, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஆனால் மியூசிக்குங்கிறது ஒரு ஏமாற்ற வேலை தானே. என்ன இருக்கு சினிமாவில் இல்லை மியூசிக் in general. Once you sing 7 notes in order, அந்த மியூசிக் முடிஞ்சு போச்சு. அப்புறம் you have to repeat all the time. என்ன காம்பினேஷன் பர்மினேஷன் மோசம் பண்ணுவாங்க. ஒரு ஏமாற்று வேலை. கமல் வந்து அபூர்வ சகோதரர்களுக்கு வந்து ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னார். நான் ஒரு டியூன் போட்டேன், அது அவருக்கு பிடிக்கல. இசை என்பது உயிர்களை மேம்படுத்த வேண்டும். பிடிக்கலன்னா நான் எப்பவும் எடுத்துக்கிற மாதிரி, ஏன் சார் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, சார் இது வந்து கொஞ்சம் நல்ல மெலடியாக போட்டிருக்கீங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் துள்ளலோடு வேணும். உதாரணம் சொன்னால் பழைய பாட்டு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கோவிச்சிடக்கூடாது. சரி என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, எம்ஜிஆர் பாட்டில் சார், நான் பார்த்ததில்லை அவள் ஒரு தீயத்தான் நல்ல அழகி அன்பே நல்ல அழகி, இந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு கேட்டார். உயிர்களை அவர்கள் அறியாத இடத்திற்கு அழைத்து செல்ல. அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் வரல பிள்ளைக்கு நீ பாடுறா இது பண்ணிட்டேன். இது பண்ணோடனே ரொம்ப நல்லா இருக்கு, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஓகேன்னு சொன்னாரு. சொன்னோடனே இது எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படின்னு கேட்டாரு. நீங்க சொன்னதுக்கு தான் நான் திருப்பி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு. எப்படி? அதுதான் அது அந்த உயர்ந்த நோக்கம். நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயத்தான் நல்ல அழகி என்று நல்ல அழகி என்று நான் கேட்டதிலே ஒரு வார்த்தையை தான் நல்ல கவிதை என்றேன், நல்ல கவிதை என்றேன், கவிதை என்றேன், கவிதை. இது ஏமாத்த வேலை எல்லாமே என்னடா அது? ஒரு பாடல்னா வந்து ஒரு கருத்தை சொல்லணும், அல்லது ஒரு உணர்வை சொல்லணும், அல்லது உங்கள் மத்தியில் ஏதோ ஒன்றை வந்து அது வந்து புகுத்தணும். அப்படி இல்லைன்னா அது பாடல் அப்படிங்கிற தகுதியை வந்து இழந்துருது. இருக்கானே இந்த பெரிய ராயல் ஃபில்லர்மானிக்கு நான் பார்க்கவும் முடியாது, என்னால் இருக்க முடியும். அதுதான் இருக்கு சொல்றது, ரெக்கார்டு ஃபங்க்ஷன் கூகுள் நீ எத்தனை மியூசிக் டேரக்டர் பார்க்கல, அதனால நீ தனியாக வச்சிருந்தாளா? தூதும் இல்லையா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எனக்கு. என்ன எத்தனை மியூசிக் டைரக்டர் இல்லை, எத்தனை மியூசிக் டைரக்டர் ராயல் ஃபில்மானிக் ஆர்கெஸ்ட்ராவோட ஒர்க் பண்ண முடியுங்கிறேன். அதுதான் சொல்றேன். எனக்கு என்னோட நண்பன் பண்ணும்போது நான் பார்க்கணுமே இருந்தது, முடியல. அதனால ஹவ் வாஸ் தட்? அது அன்பிலீவபிள். அதான் நான் ஸ்கோர் ஒன் மந்த்தாக தயார் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் பேப்பரில் எழுதுறப்போ கம்போஸ் பண்ணுறப்போ 32 லைன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதிட்டு அதுக்கு என்ன செகண்ட் பார்ட்டு, அதுக்கு என்ன தேர்ட் பார்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணி எழுதுறது வேற. மைண்டில் வர்ற சவுண்ட்ஸை விஷுவல் பண்ணி மென்டலாக ஹியர் பண்ணி மென்டலாக கேட்டு மென்டல் ஹியரிங்கில் வந்து இந்த சவுண்டு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்தில் தான் எழுத முடியும். என்னடா கொஞ்சம் நல்லா ஏதாவது எழுதுறப்போ என்னன்னா, கம்போஸ் பண்ணுறப்போ ஒரு லைன் தான் அட் அ டைம் நான் எழுத முடியும். எல்லா லைனும் அட் அ டைம், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அட் அ டைம் எழுத முடியாது. ஒரு சகம தனிசான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எழுதுனா, இது இந்த சகம தனிசாவுக்கும் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன வாசிக்கிறாங்க அப்படிங்கிறத அட் அ டைமில் நான் எழுத முடியாது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எழுதிட்டு அது எழுதுறதுக்குள்ள எனக்கு வந்த ஐடியா வந்து வாஷ் அவுட் ஆகிடும். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன அக்கம்பனிங்கிறது போயிடும். ரொம்ப கஷ்டம் அது. அது எப்படியோ எழுதி அந்த என்ன சவுண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத தெரியாமல் மென்டலாக கேட்டுட்டு இருந்தாலும் அது கேட்காம அங்கே கொண்டு போய் ஸ்கோரை போட்டுட்டு அந்த கண்டக்டர் வந்து சொல்லிட்டு உங்களுக்காக நாங்கள் இப்போ வாசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வாசிச்ச உடனே
தெரிஞ்சதுன்னா கம்போஸ் பண்ண முடியாது. அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சைலண்ட், அது வந்து அடி வைத்த கலைக்கு கருவே கலைஞ்ச மாதிரி அப்படி ஒரு கலங்கிடுச்சு. அப்புறம் பார்த்தா they started playing my symphony. Oh, this is a sound I wrote, this is my sound, my composition அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க ஃபுல் மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் I thought they are going to play some few bars. அப்புறம் வந்து இது ஃபுல்லாக வாசிக்க ஆரம்பிச்சோடனே எனக்கு இந்த சவுண்டை கேட்டுட்டு என்னால் முடியல. அப்புறம் வாசிக்கிறாங்க, அப்புறம் ஏதாவது தப்பு இருந்தால் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்கோரை கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா என்னால் ஸ்கோரில் பார்க்கவே முடியல. ஏன்னா அதெல்லாம் இப்போ நான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதி ஆகணும். அது இந்த சவுண்டு பிடிச்சி இழுக்குது. நான் அழுகிறேன், கார்த்திக் அழுகிறான், என் கூட வந்த அசிஸ்டன்ட் நரசிம்மன் அழுகிறாரு, என்னுடைய மியூசிக்கு. பட்டு என் கூட ஒர்க் பண்ணவர் அழுகிறாரு, கண்ணிலேருந்து அழுகை இல்லை. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது, அது ஒரு பாவத்துக்கு அப்பாற்பட்டது. அது நான் இங்கே தூரத்திலிருந்து